இப்போ வந்து நான் நிறைய புக்ஸ் வந்து எழுதி பப்ளிக்காக கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ புக்கு வந்து படிக்கிறவங்க இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கலாம். பட் நிறைய கருத்துக்கள் அதில் கொடுத்துருக்கோம் நாங்கள். அது இல்லாமல் பாடல் இசை நிகழ்ச்சியும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நல்ல தத்துவ பாடல்கள் வந்து எடுத்து மக்களுக்காக மக்கள் திலகம் பாடின பாட்டு எடுத்து கருத்துள்ள பாடல்களையும் நாங்கள் மக்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாங்கள் ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், சமூகத்துல பல வழிகாட்டுதல்கள் அவசியம் என்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு தான் இதை நான் செய்துகிட்டு இருக்கேன். By adventure important my journey. My journey was a very beautiful journey. Adventures very important. நான் அது டேக் பண்ணது வந்து சாதனை படைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சாதனை படைக்கிறத வந்து இறைவன் எனக்கு அதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன், செய்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய லைஃப்ல வந்து நான் முக்கியமாக நினைக்கிறது மை இம்பார்ட்டன்ட் ஜேர்னி பை த அட்வான்டேஜர் லைஃப். என்னுடைய லைஃபே வந்து அட்வான்டேஜர் லைஃப் தான். ஸோ அட்வான்டேஜர் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் மை லைஃப் ஜேர்னியும் அந்த ஜேர்னி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாதனைகள் வந்து கொண்டு வரலாம். அதில் எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை வந்து எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயல்பாடு. உண்டு உறங்குவது தான் வாழ்க்கை, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற சூழ்நிலையில அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களை மாதிரி ஒரு படைக்கும் திறன் படைத்தவர்கள் கொஞ்சம் வெளியே வந்து உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்லாம் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கேன். அதை என்னுடைய கடமையாகவும் செய்கிறேன். இதற்காக நான் நேரங்கள் ஒதுக்கி அதற்கான செயல்பாடுகளை நான் அழகா கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அது நான் செய்யறேன்னா இல்லை கடவுள் செய்யறாரா, எங்க 2 பேருக்கும் உள்ள நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இத்தனையும். இப்ப நல்ல பாட்டு உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. கண்ணதாசன் கொடுத்த வரிகள். அவருடைய வரிகள் எல்லாம் வந்து வைர வரிகள். அந்த வரிகளை தொட்டு தான் நானும் பாடியிருக்கேன். அந்த மாதிரி போனதுனால தான் இன்று பயங்கரவாதம் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் ஏன் நடக்குதுன்னா, இந்த பாடலெல்லாம் கேட்டு கேட்டு பழகப்பட இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு வர வாய்ப்புகள் இல்லை. இந்த பாடலை நானும் ரொம்ப அழகா பாடியிருக்கேன். இப்போ அந்த பாடலை நம்ம கேட்கலாம்.
மண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா?